குறியவர்களே, சொர்க்கம் யாருக்கு? யார் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைக்காமல் தௌஹீதில் உறுதியாக இருந்தார்களோ, யார் அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுது வந்தார்களோ, யார் அந்த தொழுகையை பாதுகாத்தார்களோ, நேரம் தவறாமல், காலம் தவறாமல், ஜமாஅத் தவறாமல் யார் அந்த தொழுகையை பாதுகாத்தார்களோ, யார் இரவுடைய நேரங்களில் அல்லாஹுவை நின்றும் சுஜூதில் இருந்தும் வணங்கினார்களோ, யார் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ் கடமையாக்கிய ஜக்காத்தை முறையாக சரியாக பேணி காலம் தவறாமல் நிறைவேற்றினார்களோ, யார் கஷ்டத்திலும் துன்பத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தார்களோ, யார் அப்படி செலவு செய்யும் பொழுது வரம்பு மீறாமலும் கஞ்சத்தனம் காட்டாமல் வாழ்ந்தார்களோ, யார் தங்களுடைய கற்பை பாதுகாத்தார்களோ, யார் விபச்சாரத்திலிருந்து விலகி வாழ்ந்தார்களோ, யார் மானக்கேடான காரியத்தின் பக்கம் நெருங்காமல் தனக்குத்தானே அநீதம் இழைக்காமல் வாழ்ந்தார்களோ, அப்படி மானக்கேட்டான காரியத்தின் பக்கம் நெருங்கினாலும் தனக்குத்தானே அநீதம் இழைத்தாலும் அல்லாஹுவை அந்த பாவத்திற்கு பிறகு நினைவு கூர்ந்து அவனிடத்திலே மன்னிப்பை தேடி அந்த பாவத்தை மீண்டும் தொடராமல் வாழ்ந்தார்களோ, யார் அல்லாஹ் சேர்த்து வாழ கூறிய உறவுகளை சேர்த்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹுவை அஞ்சி பயந்தார்களோ, நாளை மறுமையின் இழிவு தரக்கூடிய கேவலம் தரக்கூடிய தண்டனையை பயந்தார்களோ, யார் அல்லாஹுடைய முகத்தை நாடி இந்த உலகத்திலே அல்லாஹுடைய கட்டளையிலும் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்வதிலும் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் இருப்பதிலும் பொறுமையை கடைபிடித்தார்களோ, யார் பொய் சாட்சி கூறாமல் பொய் கூறாமல் இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ, யார் வீணான காரியங்களில் இருந்து விலகி வாழ்ந்தார்களோ, அப்படி வீணான காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு அவர்கள் சென்றால் கண்ணியமான முறையில் அதிலிருந்து விலகி சென்றார்களோ, யார் கோபங்களை கட்டுப்படுத்தினார்களோ, யார் மனிதர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்தார்களோ, யார் அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் முறையாக நிறைவேற்றினார்களோ, யார் சலாமை பரப்பினார்களோ, ஏழைக்கு உதவி செய்தார்களோ, ஏழைக்கு உணவளித்தார்களோ, உறவுகளை துண்டித்து வாழாமல் உறவுகளை சேர்த்து வாழ்ந்தார்களோ, யார் மக்கள் உறங்கும் பொழுது நின்று தொழுதார்களோ, அல்லாஹுடைய வசனங்கள் குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்க்காமல் அதை உணராமல் செல்லாமல் அதை செவிதாழ்த்தி யார் உணர்ந்து தன்னுடைய வாழ்வில் அதை செயல்படுத்தினார்களோ, யார் அல்லாஹ்விற்கும் தங்களுடைய உள்ளத்திற்கும் இஹ்லாஸோடு தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்களோ, யார் அல்லாஹ்விடத்திலே தங்களை ஒப்படைத்தார்களோ, யார் அல்லாஹ்விற்கு உண்மையாளர்களாக நடந்து கொண்டார்களோ, யார் அல்லாஹுடைய கட்டளைகளில் நிலை தடுமாறாமல் ஈமானோடு உறுதியோடு தங்களுடைய வாழ்வை கழித்தார்களோ, யார் அல்லாஹுவை தங்களுடைய வாழ்வின் தொடக்கத்தில் இருந்து தங்களுடைய மரணம் வரை அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்தார்களோ, கொஞ்சம் குறைச்சிருக்கல வாழ்ந்தார்களோ, அவர்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய உலகம்தான் சொர்க்கம்.